வந்து இங்கே 32வது வார்டு, வடக்கு தொகுதி 32வது வார்டு. என் பேர் தேன்மொழி. நாங்கள் வந்து கோவை மாநகர மாவட்டம் சார்பாக பார்த்திங்கன்னா வீக்லி வந்து பால் பழ முட்டை கொடுத்துட்ருக்கோம். எங்கள் அண்ணன் சம்பத்குமார் அவரோட வழிநடத்தலில் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். கோயம்புத்தூர் ஃபுல்லாகவே பண்ணிகிட்ருக்கோம். மாவட்ட செயலாளர் எங்கள் அண்ணன், ஓகேங்களா, அவங்களோட வழிகாட்டுதல் பேரில் எல்லோரும் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீர்மோர் கொடுக்கறதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்ம பசங்க எல்லாருமே 32 வார்டில் எல்லாருமே சேர்ந்து பண்ணுறாங்க. 32வது வார்டுன்னு இல்லாமல் எல்லா வார்டுமே சேர்ந்து பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த ஒரு வார்டுன்னு இல்லை, எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணிகிட்ருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு ஏரியாக்குள்ளே போனீங்கனாலும் வெற்றி கழகத்தில், தமிழக வெற்றி கழகத்தில் எல்லோரும் பண்ணிகிட்ருப்பாங்க. ஓகேங்களா, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது வளர்கிற இளைஞர்களுக்காக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் தலைவருக்கும் சரி, எங்கள் அண்ணன் பொதுச் செயலாளர் ஆனந்த் அண்ணாவுக்கும் சரி, இங்கே எங்கள் மாநகர மாவட்ட செயலாளர் அண்ணன் சம்பத்குமாருக்கும் நாங்கள் இந்த டைமில் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். எங்களை ஒரு ஏரியாக்குள்ளே கூட தெரியாமல் இருந்த எங்களை வார்டில் தெரிய வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அருண்குமார் இவர் இந்த 32வது வார்டோட செயலாளராக இருக்கார். ஓகேங்களா, தமிழக வெற்றி கழகம் சார்பாக நான் எல்லா இடத்துலையும் நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ரொட்டி பால் கொடுக்குறது, குழந்தைகளுக்காக இது கொடுக்குறது, அதுவும் கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்துட்டு எல்லாத்துக்கும் நீர்மோர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கோடை காலங்கிறனால நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்துட்டு கோடைக்காலம் முடிகிற வரைக்குமே நாங்கள் இது கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம். எல்லாம் இருக்கும். சுமார் இங்கே வந்துட்டு 100 பேர் குடிச்சிட்டு போயிருப்பாங்க. இதுக்கப்புறமா வருவாங்க. நீ வாரம் இது பண்ணுற மாதிரி தாங்க. சாயந்தரம் இல்லை, இந்த 1 hour மட்டும். வெயிலோட தாக்கம் காரணமாக நாங்கள் தரோம். அது ஓகே, தேங்க்யூ. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இந்த அடிப்படை கொள்கை மூலமாக பண்ணிகிட்டு இருக்க தமிழக வெற்றி கழகத்தோட டிவிஷன் செயலாளர் இங்கே எல்லாம் நான் ரொம்ப பெருமைப்பட. இது வந்துட்டு அண்ணனோட வழிகாட்டலின்படி சம்பத்தண்ணன் இருக்காப்புல, அவரோட வழிகாட்டலின்படி இதை வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து 14 பால் பழம் முட்டை எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். மக்களுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவில் மட்டும் இல்லாமல் எல்லா ஏரியாலையுமே ஃபோக்கஸ் பண்ணி எல்லாத்துக்கும் பால் பழம். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து இருந்தால் மட்டும்தான் நாளை சமுதாயம் வந்து நல்லா இங்கிறது எங்கள் தளபதியோட ஆசை. அதோட மாதிரி குஷியானந்த் அண்ணனும் எங்கள் தானே தலைவர் வந்து நம்ம சம்பத்குமார் அண்ணனும் வந்து வழிகாட்டல் படி தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது பால் பழம் முட்டை கொடுத்து இது 14 ஆச்சு. நீர்மோர் பந்தல் வந்து சின்ன அளவில் இந்த இதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மக்களோட வாய்ப்பு வந்து அமோகமாக இருக்குது. நம்ம பசங்களும் வந்து சுபாஷ், தேன்மொழி, இவங்களாம் ஜாகிர், அப்போ சிவாஜி இவங்களாம் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணாங்க. நம்ம வார்டு பசங்க தான் எல்லாமே சேர்ந்து எல்லாத்தோட பங்களிப்பு மூலமாக இது நடத்த வந்து நம்ம பெரும் மகிழ்ச்சி அடையும். இது வந்து முழுக்க வந்துட்டு எங்கள் சம்பத்தண்ணனோட வழிகாட்டல் மூலமாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அவர் தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுங்கன்னு ஆலோசனைப்படி வந்துட்டு இங்கே எங்கள் வார்டில் மட்டும் இல்லை, எல்லா வார்ட்லேயும் இனி சொல்லணும்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே இது நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களாண்ணா, இந்த இது வந்து எப்போவுமே தொடரும். 2020 நாங்கள் ஆட்சி பெற்றாலும் இந்த சேவை மட்டும் எப்போவுமே போகாது, எப்போவுமே நடந்துகிட்டே இருக்கும். இது